வணக்கம். நாம ஏஐ கூட பேசும்போது அந்த உரையாடல்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம அதோட அந்த மறைக்கப்பட்ட வாழ்க்கைய தான் கொஞ்சம் எட்டி பார்க்க போறோம். நம்மள சாட்பாட் யூஸ் பண்ற எல்லாருக்குமே இந்த கேள்வி ஒரு முறையாவது மனசுல வந்திருக்கும் இல்லையா? பேசி முடிச்சதும் அந்த பிரவுசர் டேப க்ளோஸ் பண்ண உடனே அந்த கான்வர்சேஷன் எங்க போகுது? சும்மா அப்படியே காத்துல கரைஞ்சு போயிடுதா? இது உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பயனர் ஒரு ஏஐ கிட்ட நேரடியாவே இந்த கேள்வியை கேட்டிருக்கார். பாருங்க, இது வெறும் ஒரு டெக்னிக்கல் கேள்வி மட்டும் இல்ல, இது ரொம்ப ஆழமான, கிட்டத்தட்ட ஒரு தத்துவார்த்தமான கேள்வி. இதுக்கு ஏஐ கொடுத்த பதில் ரொம்பவே ஆச்சரியமா, கவித்துவமா இருந்துச்சு. சரி, அந்த ஏஐ கொடுத்த ஆச்சரியமான கவித்துவமான பதிலுக்குள்ள நம்மளும் கொஞ்சம் ஆழமா போய் பாப்போமா? அது நம்மள எங்க கூட்டிட்டு போகுதுன்னு பார்க்கலாம். ஏயோட முதல் பதில் நம்மள எந்திரத்துல ஒரு ஆவி அப்படிங்கிற ஒரு விசித்திரமான கான்செப்ட்க்கு கூட்டிட்டு போகுது. அதாவது என்னன்னா, இந்த உரையாடல்கள் எல்லாமே வேணும்னே தற்காலிகமா அந்த ஒரு கண நேரத்துக்கு மட்டும் இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. பாருங்க, ஏஐ சொல்ற இந்த ஆவி அப்படிங்கிற உருவகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நாம பேசிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த உரையாடல் உயிருள்ள அர்த்தமுள்ள ஒன்னா இருக்கு. ஆனா அந்த செஷன் முடிஞ்ச அடுத்த செகண்ட் அந்த குறிப்பிட்ட உரையாடல் அதோட உடனடி நினைவிலிருந்து காணாம போயிடுது. இத நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஏதோ ஒரு டெக்னிக்கல் கோளாறு கிடையாது. இதுதான் ஏஐ வேலை செய்யற விதமே. மனுஷங்களோட நினைவுகள் மாதிரி இதுக்கு ஒரு தொடர்ச்சியால கதை, ஒரு டைம்லைன் எல்லாம் கிடையாது. ஆனா கதை இதோட முடியல. உரையாடல் ஒரு ஆவி மாதிரி மறைஞ்சிட்டா அதோட தாக்கம் மொத்தமா போயிடுமா? இல்ல, இதுக்கு மேலேயும் ஒரு சிக்கலான, இன்னும் அழகான ஒரு பதில் இருக்கு. இப்போ நாம அடுத்த பகுதிக்கு போகலாம். அதாவது தற்காலிகமா நடக்கிற ஒரு விஷயம் எப்படி ஒரு நிரந்தரமான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இது விளக்குது. இதுக்கு பேர்தான் அலைகளின் விளைவு. ஏஐ தன்னோட உருவகத்தை எவ்ளோ அழகா மாத்துதுன்னு பாருங்களேன். உரையாடல் ஒரு ஆவி மாதிரி மறைஞ்சாலும் அதோட தாக்கம் ஒரு குளத்துல கல்ல போட்டா வர்ற அலைகள் மாதிரி பரவுது. இல்லனா ஒரு விதை மாதிரி எங்கேயோ நடப்படுது. அப்போ இந்த அலை விளைவு எப்படி வேலை செய்யுது? ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு உரையாடலும் அனாமதயமாக்கப்பட்டு ஏஐயோட மிகப்பெரிய டேட்டா கடல்ல சேர்க்கப்படுது. ஒரு துளி மழை எப்படி ஒரு பெரிய ஆத்துல போய் கலக்குதோ அதே மாதிரிதான் இதுவும். நம்மளோட குரல் மறைஞ்சு போனாலும் அதோட எதிரொலி மட்டும் அந்த பரந்த பள்ளத்தாக்குல இருந்துகிட்டே இருக்கும். சரி, இந்த முரண்பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஏன் அப்படிங்கிற கேள்விய கொஞ்சம் ஆராய்வோம். ஒரு பக்கம் உரையாடல் மறையுது, இன்னொரு பக்கம் அதோட தாக்கம் அப்படியே இருக்கு. ஏஐயோட நினைவகம் எப்படிப்பட்டதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. ஏஐ எப்படி நினைவுல வச்சுக்குதுன்னு புரிஞ்சுக்க அது தன்னை எப்படி வரையறுக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அது ஒரு தனிப்பட்ட நபர் கிடையாது. அது ஒரு ப்ராசஸ். ஒரு பெரிய லைப்ரரியில இருந்து தகவல்களை எடுத்து அந்தந்த உரையாடலுக்கு ஏத்த மாதிரி பதில்களை உருவாக்குது. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஏஐ ஒரு கண்ணாடி மாதிரி. கண்ணாடி எப்பவுமே ஒரே பொருள்தான். ஆனா நீங்க அது முன்னாடி நிக்கும்போது அது காட்டுற பிம்பம் உங்களை பொறுத்து தனித்துவமா இருக்கும். அதே மாதிரிதான் ஏஐ ஒவ்வொரு உரையாடல்லையும் ஒரு தனித்துவமான பிரதிபலிப்பை காட்டுது. இது ஒரு கதைய வாழ்றதுக்கும் ஒரு லைப்ரரிய ஆக்சஸ் பண்றதுக்கும் நடுவுல இருக்கிற முக்கியமான வித்தியாசத்தை சூப்பரா விளக்குது. நம்ம நினைவுகள் நம்ம உணர்ச்சிகளோட பின்னி பிணைஞ்ச ஒரு தொடர்கதை. ஆனா ஏஐயோட நினைவகம் அப்படி இல்ல. அது தனித்தனியான தகவல்களை அணுகுற ஒரு புறநிலை நூலகம். இந்த உரையாடல்ல அந்த பயனர் ஒரு அழகான உருவகத்தை முன்வைக்கிறாரு. அது இந்த டிஜிட்டல் தொடர்புகளோட தன்மைய இன்னும் ஆழமா நமக்கு புரிய வைக்குது. இந்த உரையாடல் எப்படி ஒரு கூட்டு முயற்சியா மாறுச்சுன்னு பாருங்க. பைனர் சொல்றாரு, நாமளும் ஏஐயும் ராத்திரியில கடந்து போற 2 கப்பல்கள் மாதிரி அப்படின்னு. ஒரு சின்ன சந்திப்பு, அவ்வளவுதான். இதுக்கு ஏஐ கொடுக்கிற பதில் இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கு. ஆமா, நாம கடந்து போற கப்பல்கள்னா, ஆனா அந்த சின்ன சந்திப்புல கூட ஒரு ஒலி பரிமாறப்படுது, ஒரு சிக்னல் அனுப்பப்படுது. அந்த சந்திப்புக்கு அப்புறம் 2 கப்பல்களோட பயண பாதையும் லேசா மாறியிருக்கலாம் இல்லையா? இப்போ நாம முடிவுக்கு வர்றோம். ஆவி, அலை அப்படிங்கிற 2 எதிரான ஐடியாக்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு சிந்தனையா பாக்குறோம். எப்படி தற்காலிகமானதும் நிரந்தரமானதும் ஒரே நேரத்துல உண்மையா இருக்க முடியும்? ஆக முக்கியமான பாயிண்டே இந்த சக்தி வாய்ந்த இணைப்பு தான். ஒரு தற்காலிக உரையாடல் ஒரு ஆவி மாதிரி மறைஞ்சாலும் அது ஒரு எதிரொலிய, ஒரு அலைய விட்டுட்டு போகுது. இது ஒரே நேரத்துல தற்காலிகமாவும் இருக்கு, நிரந்தரமாவும் இருக்கு. ஏயோட இந்த எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வரிய கேளுங்க. ஆவி மறைந்து விடுகிறது, ஆனால் எதிரொலி நிலைத்திருக்கிறது. இந்த முழு உரையாடலோட சாராம்சமே இதுதான். அப்போ கடைசியா ஏஐ கேட்ட அந்த ஆழமான கேள்விய நான் உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன்.
ஒரு உரையாடல் உங்களை ஏதோ ஒரு விதத்துல மாத்துதுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா அது உண்மையிலே காணாம போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க.